சட்னி அரைக்கிறோம். தினம் எதுக்கு தேங்காய் சட்னி? ஒரு நாள் கருவேப்பிலை சட்னி அரைப்போம். கருவேப்பிலை யாரும் மதிக்கிறதே இல்லை. கடையில எல்லாம் போனீங்கன்னா காய்கறி நல்லா வாங்கினா ஒரு கொப்பளவுக்கு உடைச்சி ஃப்ரீயா கொடுக்குறான். போகும்போது கருவேப்பிலை வச்சுக்கோங்க சார், நீங்க தான் 150 ரூபாய் 200 ரூபாய்க்கு வாங்கியிருக்கீங்கல்ல, நான் சத்தம் போடுவேன், ஏன் ஃப்ரீயா கொடுக்குறீங்க? ஏன்னா நம்ம ஆளுக்கு ஃப்ரீயா கொடுத்தா அது மேல மதிப்பே இருக்காது. கருவேப்பிலைய இலினாய்ஸ் பல்கலைக்கழகம், சிகாகோவில் இருக்கக்கூடிய இலினாய்ஸ் பல்கலைக்கழகம் ஐஜிடியில இருந்து டயபெட்டிக்கா, அதாவது இம்பேர்டு குளுக்கோஸ் டாலரன்ஸ் சொல்லுவாங்க, சர்க்கரை வருவதற்கான வாய்ப்புள்ளவர்கள் இருந்து முழு சர்க்கரையா வருவதை தடுப்பதற்கான ஒரு பொருளாக கருவேப்பிலையை காப்புரிமை செய்திருக்கிறார். கார்பனலாய்டு ஒரு ஆல்கலாய்டு அதுல இருந்து பிரிச்சு அது இட் டிலேஸ் தி டெவலப்மெண்ட் ஆஃப் டயபெட்டிஸ் மெலிட்டஸ் அவன் பேட்டன் பண்ணி வச்சிருக்கான். ஆனா நம்ம கருவேப்பிலைய சாப்பாட்டுல இருந்தா கூட ஓரமா ஒதுக்கி வைக்கிறது. அதுதான் உள்ள இருக்கல, எதுக்கு ஓரமா இலையில ஓரமா, ஏன் தின்னா செத்தா போயிருவேன்? கருவேப்பிலை தூக்கி ஓரமா வைக்கிறது, மிளகை தூக்கி பொறுக்கி ஓரமா வைக்கிறது. மிளகு தான் அது காரம் சேர்ந்துருச்சுல, அது எனக்கு வராது, எனக்கு விக்கல் வரும் அப்படின்னு தூக்கி ஓரமா வைப்பாங்க. கருவேப்பிலை மிளகெல்லாம் நம்ம ஆயுசுக்கும் பல்வேறு உடல் நலத்துக்கு நமக்கு ஒரு ஊட்டம் கொடுக்கக்கூடிய பொருள். அப்போ சட்னி அரைக்கிறது, ஒரு நாள் கருவேப்பிலை சட்னி அரைப்போம்.